வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 பேஸ் டிபி தாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த 3 பேஸ் டிபி பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சிபி, ஆர்சிசிபி 2யுமே வச்சு பேர் பண்ண போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்ட்ட டோட்டலாவே லிஸ்ட் குடுத்தாச்சு. அதுக்கு தகுந்த மெட்டீரியல் எல்லாமே டோட்டலா இன்னைக்கு வாங்கிட்டாரு. மெட்டீரியல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 போல் 63 ஆம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்சிபி ஒண்ணு வாங்கியிருக்கோம். 63 ஆம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆர்சிசிபி ஒண்ணு வாங்கியிருக்கோம். 2 போல் 20 ஆம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எம்சிபி ஒண்ணு வாங்கியிருப்போங்க. அதெல்லாம் சிங்கிள் போல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 ஆம்ஸ், 10 ஆம்ஸ், 16 ஆம்ஸ், 20 ஆம்ஸ் இந்த மாதிரி எம்சிபி எல்லாம் டோட்டலா வாங்கியாச்சு. அதெல்லாம் நியூட்ரல் லிங்க், நியூட்ரல் பேஸ் அது எல்லாமே டோட்டலா வாங்கிட்டோம். கேபிள் டேக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒண்டர் டேப்பு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டக்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த காண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆம்ஸ்ல வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32 ஆம்ஸ்ல வாங்கியிருக்கோம். இந்த காண்டக்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டன்ல பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஏசி யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஏசிக்கு வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் வச்சு நம்ம இந்த காண்டக்டர் எல்லாமே லைன் கொடுக்க போகிறோம். இந்த காண்டக்டர்லாம் எப்படி லைன் கொடுக்க போகிறோம், இந்த ஆர்சிசிபி, எம்சிபி எப்படி பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஃபுல் வீடியோவுமே பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிபி பாக்ஸ். இந்த டிபி பாக்ஸ்னு எடுத்துட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் ரெடிமேட் பாக்ஸ் நம்ம வைக்கதே கிடையாது. நம்ம ஆல்டர்னேட் பண்ணி தான் நம்ம எப்பவுமே வைப்போம். ஸோ அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல் டைப்ல பார்த்தீங்கன்னா சேம்பர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சில டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சேம்பர் கொடுத்துருப்போம், கீழே சேம்பர் கொடுத்துருவோம். 2 சேம்பர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்ல தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம எல் டைப்ல வாங்கியிருக்குங்க. ஸோ கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் யூஸ் பண்ண போகிறோம். சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிபி பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைடு சேம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ சைடு சேம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் எல்லாமே பிரிக்கலாம்னு சொல்லி லைன் எல்லாமே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லைன் பிரிக்கிறோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் கேபிள் டேக் வச்சு யூஸ் பண்ணால் எப்போவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டிவி ஒர்க்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேபிள் டேகும், நியூட்ரல் பார், எர்த் பார் இது ரெண்டுமே வச்சு ஒர்க் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நாளைக்கு ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம ட்ரேசர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் டேக் வச்சு எப்போவுமே நீட்டாக ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சர்க்யூட் லைன் எல்லாமே தனித்தனியாக பிரிக்கலாம்னு சொல்லி லைட்டிங் தனியாக, பவர் தனியாக, ஹீட் தனியாக, ஏசி தனியாக, ஹீட் பம்பு, ப்ரெஷர் பம்பு இது எல்லாமே தனித்தனியாக நம்ம பிரிச்சாச்சு. ஏசி லைனும் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து டேக் அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. டேக் அடிச்சுட்டு இந்த டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டர் சுவிட்ச்னு ஒன்று கொடுத்துருக்கவே மாட்டோம். ஏன் ரோட்டர் சுவிட்ச் நம்ம கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் கொடுக்குறாங்க. ஸ்டெபிலைசர் அடுத்தது ஃபேஸ் ட்ரிப்பரும் கொடுக்க போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு ரோட்டரி அவசியம் கிடையாது. அதனால் ஃபேஸ் ட்ரிப்பர் வந்து நம்ம மெயின்லேயே கொடுக்குறதுனால ஃபேஸ் ட்ரிப்பர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்குங்க. நம்ம வீட்டில் 3 ஃபேஸ் வைக்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி ரோட்டர் சுவிட்ச் நம்ம கொடுக்குறோம். இந்த ரோட்டர் சுவிட்ச் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபேஸ் என்னைக்காவது கட் ஆயிருச்சு இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே ஃபீஸ் போயிருச்சு அப்படின்னா அந்த ரோட்டர் சுவிட்சில் வந்து ஒரு பவர் நமக்கு கட் ஆயிரும். அதில் வந்து அடுத்த ஃபேஸுக்கு ஸ்ட்ரிப் ஆகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டர் சுவிட்ச் எல்லாமே நம்ம வீட்டில் டிவி பாக்ஸில் கொடுப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேஸ் ட்ரிப்பர் போகிறதுனால இந்த ரோட்டர் சுவிட்ச் எல்லாமே நமக்கு தேவைப்படாதுங்க. அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி பாக்ஸில் நம்ம எம்சிபி மட்டும் தான் கொடுத்துருப்போம். கொடுத்துட்டு இந்த லைன் எல்லாமே பிரிக்கலாம்னு சொல்லி லைன் எல்லாமே பிரிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வீட்டில் ரோட்டர் சுவிட்ச் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் கட் ஆகும். அன்னைக்கு கம்பல்சரி நமக்கு தேவைப்படும். ஸோ என்னைக்குன்னு கட் ஆகுதுன்னு நமக்கு கம்பல்சரி நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம 3 ஃபேஸ் டிபி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரோட்டர் சுவிட்ச் வைக்கிறது எப்போவுமே கொஞ்சம் பெஸ்ட்டுங்க. அடுத்தது இந்த டிபி பாக்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணுற சைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர்னேட் பாக்ஸ் தாங்க வைக்கிறோம். அதாவது நம்ம அசம்பிள் பண்ணி தான் எல்லா டிபி பாக்ஸுமே வைக்கிறோம். ரெடிமேட் பாக்ஸ் பார்த்தா நம்ம எந்த சைட்லையுமே வைக்கிறது கிடையாது. ஏன் ரெடிமேட் பாக்ஸ் நம்ம வைக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஒர்க்கிங் பண்ணுற ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ்க்குள்ளேயே தாங்க ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் சொல்லி தான் எல்லா பாக்ஸுமே நம்ம வாங்குறோம். அசம்பிள் பாக்ஸில் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் சேம்பர், கீழ் சேம்பர் நம்ம கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம ஒயர் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேம்பருக்குள்ளேயே வச்சுட்டு அதுலேருந்து நம்ம டெர்மினல் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஒயர் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பாக்ஸ் வைக்கிறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டு. நாளைக்கு சின்னதாக கம்ப்ளைண்ட் ஆனாலும் நம்ம ட்ரேசர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. கீழ் சேம்பர் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஜி கேபிள் எல்லாமே இன்கமிங் லைன் கொடுப்போம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ் உள்ளே வச்சு ரன் பண்ண முடியாது. அது இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அதனால் கீழ் சேம்பர் கொடுத்து கேபிள் எல்லாமே கீழ் சேம்பரை லூஸ் வச்சு நம்ம டெர்மினல் கொடுக்குறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிபியில் எல்லாமே லைன் கொடுத்துலாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் சேம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த மாதிரி டிபி பாக்ஸ் உங்களுக்கும் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணி தரேன். ஸோ லைன் எல்லாமே சர்க்யூட் எல்லாமே தனியாக பிரிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற சைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம ஆர்சிசிபி கொடுக்குறோம். ஸோ எல்லா சைட்லையுமே சரி ஆர்சிசிபி கொடுக்குறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டு. நாளைக்கு ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம கம்பல்சரி ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். எர்த்து நியூட்ரல் மிங்க்ல ஆனாலும் கம்பல்சரி ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். வேறு ஏதாவது இண்டக்ஷன் சர்வோ அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். நம்ம வீட்டில் வச்சு ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஹீட்டரில் வந்து நமக்கு பாடி ஆனாலும் கம்பல்சரி நமக்கு ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிசிபி போடுறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, எம்சிபி மட்டுமே வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஆர்சிசிபி அடிக்கடி ட்ரிப் ஆகுது, அதனால் நம்ம ஆர்சிசிபி வேணாம், நம்ம எம்சிபி வச்சு லைன் கொடுக்கலாம்னு சொல்லி லைன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஈபிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க. ஆர்சிசிபி கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஈபியில் சர்வீஸே கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிசிபி வச்சு எப்பவுமே ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டுங்க. ஆர்சிசிபி வந்து அடிக்கடி ட்ரிப் ஆகுது அப்படின்னா அது என்ன கம்ப்ளைண்ட்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டாவே கம்பல்சரி ஆர்சிசிபி ஆனில் தாங்க இருக்கும். நீங்கள் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கம்பல்சரி ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாவே ஆர்சிசிபி ஆட்டோமேட்டிக்காக நிற்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து நம்ம வீட்டில் வந்து குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. குழந்தைகள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம ஆர்சிசிபி தான் கொடுக்கணும். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்சிசிபி மட்டுமே வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஆர்சிசிபி வச்சு மட்டுமே ஒர்க் பண்ணிங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் ஆகும்போது அடிக்கடி ட்ரிப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து தொலைதூரத்தில் போய் ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், கொஞ்சம் வெளி இடத்துல போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்சிசிபி மட்டுமே வச்சு ஒர்க் பண்ணாதீங்க. ஆர்சிசிபி, எம்சிபி ரெண்டையுமே வச்சு பேர் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ரெண்டையும் பேர் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா ஆர்சிசிபி என்னைக்காவது ட்ரிப் ஆகுது அப்படின்னா எமர்ஜென்சி ஆனுக்காக
மட்டும் நம்ம இந்த 4 போல் ஆன் பண்ணிக்கலாம். நாளைக்கு அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் RCCB ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த 4 போல் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. இது 2மே பண்ணுறது எப்பவுமே பெஸ்ட்டு. 2மே வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். எப்பவும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இன்னும் RCCB மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, RCCB இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு இந்த மாதிரி MCB எடுத்துட்டு RCCB வைங்க. அப்படி இல்லைன்னா MCB RCCB 2மே வச்சு பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த மாதிரி 2மே ஃபிட் பண்ணிங்க. அது எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்த லைட் எல்லாமே நம்ம தனியாக பிரிச்சாச்சு. லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் கொடுக்குறோம். பவருக்கு பார்த்தீங்கன்னா 10 16 கொடுக்குறோம். ஹீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 16 கொடுக்குறோம். ஏசிக்கு எல்லாமே 20 ஆம்ஸ் கொடுக்குறோங்க. ஸோ அந்த RCCB MCB 2மே பேர் பண்ணலாம்னு சொல்லி 2மே பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. MCBக்கும் RCCBக்கும் பேர் பண்ணுறோம். எப்பவுமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா R to R, Y to Y, B to B, நியூட்ரல் டு நியூட்ரல். எப்பவுமே அவுட்புட் அப்படி லிங்க் பண்ணுங்க. இன்புட்டும் இதே சேம் தான். R to R, Y to Y, B to B, நியூட்ரல் டு நியூட்ரல் அந்த மாதிரி லிங்க் பண்ணுங்க. இது 2யும் பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் கவனமாக பண்ணுங்க. ஏன்னா லைன் வந்து R-லேருந்து Y-க்கும் Y-லேருந்து B-க்கும் ஏதாவது மாற்றி கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அதாவது 240 இருந்தது நமக்கு 440 நமக்கு மாறுங்க. அதனால் இப்போ லிங்க் பண்ணும்போது நம்ம கவனமாகவே பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் எல்லாமே நம்ம எடுத்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவுட்புட் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போல் MCB டோட்டலாகவே கொடுத்து முடிச்சாச்சு. இன்கமிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் லிங்க் யூஸ் பண்ணுறதில்ல. அது சரியான சேஃப்டி இல்லாதனால நம்ம ஒயர் மூலியமாக தான் லிங்க் பண்ணுறோம். ஒயர் மூலியமாக லிங்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த கான்டெக்ட் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த கான்டெக்ட் ஏன் நம்ம ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 310ல் 3 ஃபேஸ் ஈஸி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவிட்ச் வந்து 3 ஃபேஸில் சுவிட்ச் கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெக்டர் கொடுத்து அது ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் நம்ம கொடுக்க போகிறோங்க. ஸோ டிபி சுவிட்ச் ஒன்று 32 ஆம்ஸில் ஒன்று வாங்கியாச்சு. 32 ஆம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி சுவிட்ச் கொடுத்துட்டோம். இந்த கான்டெக்டர் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி இந்த கான்டெக்டர் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த கான்டெக்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கான்டெக்டர் ஒர்க் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த MCB வைக்கிற இடத்துல ஏன் சேம்பர் பாக்ஸில் வந்து நீங்கள் கான்டெக்டர் ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவங்க சொல்லும்போது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் ஏசி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஏசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கான்டெக்டர் வைக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சேம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்டர் எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கான்டெக்டர் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிருங்க. ஒவ்வொரு டைமும் போய் நான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்ணியிருக்க மாட்டேன். நான் வெளியே எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்னா சுவிட்ச் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ அதனால் ரிமோட் வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி எனக்கு சுவிட்ச் கண்ட்ரோல் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்டெக்டர் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து தனியாக ஒரு 25 ஆம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 போல் MCBயும் கொடுத்துருக்கோங்க. 4 போல் MCBயில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்டெக்டர் வந்துடும். கான்டெக்டர்லேருந்து அவுட் புட்டு நமக்கு ஏசிக்கு டேரெக்டாக போயிடும். சுவிட்ச் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 1 ஸ்கொயர் இருந்தால் தாராளமாக போதும். 1 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக டிபி சுவிட்ச் கொண்டு போயிட்டோம். நம்ம எப்பவுமே கொடுக்குற மாதிரி பவரில் வந்து டிபி சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங்கில் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்றோம். அவுட்புட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்கொயர் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துடலாம். ஸோ அதை கொடுத்துட்டு அந்த ஒயர் எங்கே கொண்டாந்து நம்ம லைன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்டரோட காயிலில் தாங்க கொடுக்கணும். கான்டெக்டரோட காயிலில் வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும். அதாவது A1 A2 இருக்கும். அந்த A1 A2 இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் நியூட்ரல் இது 2மே கொடுத்துறோம். அதாவது சுவிட்சிலேருந்து வர அவுட்புட் வந்து அந்த லைனில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிபி சுவிட்சில் வந்து நம்ம இன்கமிங் என்ன ஸ்கொயர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் தாராளமாக போதுங்க. 1 ஸ்கொயரில் வந்து இன்கமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குறோம். அதே மாதிரி அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்கொயரில் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துறோம். அந்த 2 ஒயருமே பார்த்தீங்கன்னா நம்ம கான்டெக்ட்டில் வந்து காயிலுடைய சப்ளை கொடுக்குறோம். ஸோ 4 போல் MCBயில் நம்ம ஆன் பண்ணோம்னா டேரெக்டாக சப்ளை வந்து நம்ம கான்டெக்ட்டில் இன்புட்டில் நிற்கும். அவுட்புட் மட்டும் நமக்கு வெளியே போகாது. அப்போ வந்து அந்த டிபி சுவிட்ச் நம்ம ஆன் பண்ணும்போது கான்டெக்டரோட காயிலுக்கு நமக்கு சப்ளை வந்துடும். காயிலுக்கு சப்ளை வந்ததுக்கப்புறம் இந்த கான்டெக்டர் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2மே பார்த்தீங்கன்னா இன்கமிங் அவுட் கோயிங் 2மே பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ இன்புட்டில் இருந்த சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவுட்புட் சப்ளையாக நமக்கு வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்டருடைய ஒர்க்கு. ஸோ இதில் வந்து நம்ம டிபி சுவிட்ச் கொடுத்து அதுலேருந்து நம்ம அந்த கான்டெக்டர் எல்லாமே லைன் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு இந்த இன்கமிங் அவுட் கோயிங் 2மே கொடுத்தாச்சு. கீழே இன்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம RCCB MCB 2மே பேர் பண்ணிட்டோம். ஸோ பேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ 10 ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா R to R, Y to Y, B to B, நியூட்ரல் டு நியூட்ரல் இது 2மே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த கான்டெக்டர் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டயக்ராமோடைய இந்த கான்டெக்டர் ஒர்க்கை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்கமிங் லைன் எல்லாமே டோட்டலாக கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன் லைட் 3 பேஸுக்கு இண்டிகேஷன் வர லைட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்கமிங் லைன் எல்லாமே கொடுத்துட்டு அடுத்தது இந்த கான்டெக்டர் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம அதுவும் செக் பண்ணியும் பார்த்துலாங்க. ஸோ லைன் எல்லாமே ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. கேபிள் டேக் அடிச்சு இந்த கேபிள் சேம்பரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லா ஒயரும் வச்சிட்டோம். MCBயில் பார்த்தீங்கன்னா இப்போ இடம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குங்க. ஸோ இது வந்து நாளைக்கு ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் நம்ம ட்ரேசர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டிங் இப்போ சுவிட்ச் பாக்ஸ் ஒர்க் எல்லாமே டோட்டலாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டிபி ஒர்க் மட்டும் தான் இருக்குது. இந்த டிபி ஒர்க் முடிச்சுட்டு அந்த சைட் ஒர்க் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆயிருங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ரிப் வரும். ஸ்டெபிலைசர் ஒர்க் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் நிற்கும். ஸோ லைன் எல்லாமே இன்கமிங் கொடுத்தாச்சு. இன்கமிங் கொடுத்துட்டு பவர் எல்லாமே வருதா நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இன்கமிங் எல்லாமே சப்ளை ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த டிபி டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு RCCB ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு RCCB ஆன் பண்ணும்போது எப்போவுமே RCCB ஆன் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பட்டன் நம்ம செக் பண்ணணும். அதாவது RCCB வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துறோம். ஸோ RCCB பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்தது லைன் எல்லாமே ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் RCCB தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி 1 மந்த் இல்லை 2 மந்த் கழிச்சு இந்த டெஸ்ட் பட்டனை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணும்போது இந்த RCCB ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ட்ரிப் ஆனிச்சுன்னா கம்பல்சரி நமக்கு ப்ராப்பராக இருக்குது. ட்ரிப் ஆகலைன்னா வாரண்டி இருக்கும்போதே கிளைம் பண்ணிங்க. இல்லை புது RCCB வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது டிபி சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு கான்டெக்ட் ஆன் ஆக ஆரம்பிச்சு. கான்டெக்ட் ஆன் ஆனோன்னா நமக்கு அவுட்புட் சப்ளையும் ரன் ஆக ஆரம்பிச்சிங்க. ஸோ அடுத்து லைட்டிங் எல்லாமே செக் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லி லைட்டிங் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறோம். லைட்டிங் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ஒர்க்கிங் பார்த்தா நம்ம டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.